முதலமைச்சருடைய பெயரோடு திட்டங்கள் இருக்கலாமா அப்படின்றது தொடர்பான வழக்கை அபராதத்தோடு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டங்களை எதிர்த்து, இந்த திட்டங்கள் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய பெயரை எதிர்த்து அதிமுக முன்னாள் அமைச்சர் MP CV சண்முகம் ஒரு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்தார் பொதுநல மனுவாக. அதில் பல விதிகள், தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்றம், மக்களுடைய வரிப்பணம் இதிலெல்லாம் மீறி முதலமைச்சருடைய பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு அவர் சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்தது, இடைக்கால தடை. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு இந்த மனு போகுது மேல்முறையீடாக. அப்போது CV சண்முகம் அவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னன்னா, முதலமைச்சருடைய படமும் அவருடைய தனிப்பட்ட பெயரும் மக்களுடைய வரிப்பணத்தின் மூலமாக விளம்பரம் செய்யப்படுகிறது அப்படின்ற விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். தேர்தல் ஆணையத்தில் காமன் காஸ் வழக்கில் இதற்கான விதிகள் இருக்கு, அந்த விதிகள் மீறப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பில் தலைவர்களுடைய படங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்கு, அதுவும் மீறப்பட்டிருப்பதாக அவருடைய தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை முன்வைச்சார். இதை எதிர்த்து அரசு மற்றும் திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதம் என்னன்னா, தேர்தல் ஆணையத்தில் அந்த மாதிரியான விதிகள் இல்லை, உச்சநீதிமன்றமே முதலமைச்சர் அமைச்சர்களுடைய படங்கள் இடம்பெறலாம் அப்படின்னு ஏற்கனவே முந்தைய தீர்ப்புகளில் குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்னு வாதங்களை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லை, குஜராத் மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலேயும் பல திட்டங்கள் முதலமைச்சருடைய பெயரில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு 45 திட்டங்கள் அடங்கிய பெயர்களை கொடுத்தாங்க. அதில் குறிப்பாக பல திட்டங்கள் கலைஞர் காப்பீட்டு திட்டம், தமிழ்நாட்டுடைய திட்டம், அதே போல அம்மா உணவகம், அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், ஏன் நமோ ட்ரோன் அப்படின்ற பெயர்கள் கூட இடம்பெற்றிருக்கு அப்படின்னு அவங்க வாதங்களை முன் வச்சிருக்காங்க. அதிமுக ஆட்சியில் அம்மா அப்படின்ற பெயர் பயன்படுத்தப்பட்டது திட்டங்களுக்கு அப்படின்னு வாதங்களை முன் வச்சப்போ சண்முகம் தரப்பு அவர்களுடைய வழக்கறிஞர் அம்மா அப்படின்றது பொது பெயர் அப்படின்ற விஷயங்களை பயன்படுத்த, திமுக தரப்பு வழக்கறிஞர்கள் இல்லை, அம்மா அப்படின்றது அவருடைய பொலிட்டிக்கல் நேம் அப்படின்ற விஷயங்களை பதிவு பண்ணார். இதெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் 45க்கும் மேற்பட்ட திட்டங்கள் பல மாநிலங்கள் இருக்கு, ஆனால் இந்த 2 திட்டங்களை எதிர்த்து மட்டும் மனுதாரர் மனு செஞ்சிருக்காரு. அதுவும் இந்த 2 திட்டங்கள் தொடங்கப்பட்டு இதற்கான அறிவிப்பு வந்த 3 நாட்களில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் அரசியல் நோக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்காக 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார். முதலமைச்சருடைய பெயரில் திட்டங்கள் தொடரலாம் அப்படின்றதான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்த சில நாட்களுக்கு இந்த வழக்கும் இந்த தீர்ப்பும் அரசியல் அரங்கத்தில் பேசுபொருளாக இருக்க போகிறது.